ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து நம்ம தப்பிக்கணும். நம்ம எப்படி தப்பிச்சு காட்டுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போனாலும் இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு காட்டணும். அது தப்பிக்கும் போது சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துலலாம் கஷ்டப்பட்டு போகணும். ஒரு சில இடத்துல வந்து நம்ம மாட்டிப்போம். அதெல்லாம் மாட்டாமல் போகணும். எப்படி இன்றைக்கி போகிறோன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடத்துல அப்படியே ஜம்ப் பண்ணி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இடித்தோம் நம்ம காலி ஆகிடுவோம். நம்ம அதில் இடிக்கவே கூடாது. ஜம்ப் பண்ணி போகணும். அந்த ஒரு ஆள் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து ரூட் சொல்கிறாரு, இங்கெங்கே இப்படி தான் செய்யணும்னு சொல்லிவிடுவார். நம்ம அதை மாதிரி போகணும். அப்படி போய் ஒவ்வொரு இடமா நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வெளியே போகணும். ஆனால் இங்கேருந்து வெளியவே நீங்கள் போக முடியாது அப்படின்னு ஒரு சேலஞ்சு கொடுக்குறாங்க. அந்த சேலஞ்சில் நம்ம கலந்துக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். பார்த்தீங்களா, இது மேலே ஏறி போனோம். இதில் 3 வழி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று தப்பான வழியில் போனோம், டபான்னு காலி ஆகிடுவோம். பார்த்தீங்களா, எப்படியோ நம்ம லக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி போயிட்டோன்னா சூப்பராக இருக்கும். மீறி தவறி வேறு இதில் கால் வச்சா காலி ஆகிடுவோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். அப்படியே வந்து போய் நம்ம சேலஞ்சை சக்ஸஸ் பண்ணணும். நிறைய பேர் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் வரணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வருவோம். நீங்களும் இந்த கேம் விளையாண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் இடத்த கண்டுபிடிக்கணும். எப்படி பாருங்கள், எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். ஆனால் பார்த்தீங்களா, மறுபடியும் போன இடத்துக்கு வந்துடும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு அப்படியே போய் எந்த பக்கம்டா போகணுன்னு போய் கண்டுபிடிக்கிறோம். இது பார்க்கறது ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சிம்பிளே இல்லை. ஏன்னா நம்ம எந்த பக்கம் போனாலும் எல்லாமே ஒரே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இங்கே பாருங்கள், இவ்வளோ இந்த வழி இருக்குதா, நம்ம இந்த வழியை இப்படி போகணுன்னா கரெக்டாக அங்கே போய்டுவோன்னு பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்களா, இந்த வழி இல்லைன்னு போட்டிருக்காங்க. சரி, இந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு இப்படி போகிறோம். இப்படி போனால் நம்ம ஏற்கனவே போன இடத்துக்கே வந்துட்டோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது நம்ம கண்டுபிடிச்சி சீக்கிரமாக கண்டுபிடிச்சி வெளியே போயிடணும். அப்படி இல்லைன்னு இங்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு முன்னால் நிறைய பேர் போயிடுவாங்க. நம்ம அப்புறமேல் கடைசியாக தான் போக வேண்டியிருக்கோம். அதனால தான் நம்ம சீக்கிரமாக போயிடணுங்க பாருங்க. எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்குது. எப்படி கண்டுபிடிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வழியும் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட சேலஞ்சே பண்ணுறாங்க. இதை நீங்கள் வெளியவே போக முடியாது அப்படின்னு தான் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு இடத்த அப்படி இப்படின்னு போய் கரெக்டான இடத்த கண்டுபிடிச்சி வெளியே போயிடணும். அந்த பக்கம் போனால் போக முடியாது, வழி இல்லைன்றாங்க. இந்த பக்கம் போனாக்கா இங்கே நம்ம போன இடமே வந்துடுச்சு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போகிறது பார்த்தீங்களா? உங்களுக்கு இதில் எதுனா வழி தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பக்கம் போகலான்னு நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுக்கு எதுனா வழி தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த வழியாக போயிடலாம். ஏன்னா என்னால் கண்டே பிடிக்க முடியல. எவ்வளோ வாட்டி நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம அந்த இடம் எப்படி தான் போகிறதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேது. நம்மளும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்மளும் எவ்வளோ இங்கே பாருங்கள், இந்த இடம் புது இடம் மாதிரி தெரியுது. பார்ப்போம், இந்த இடமா தான் கூட இருக்கலாம். புது என்ன ஃப்ரெண்ட்ஸ், போன இடமே வந்துட்டு மறுபடியுமா இந்த பக்கம் போய் பார்ப்போம். இப்படியே போகிறோம். போய் இந்த பக்கம் திரும்பணுமா, இல்லை நம்ம போன வாட்டி திரும்பினோம் அங்கே திரும்பக்கூடாது, இங்கே திரும்பணுமா பார்ப்போம். இந்த வழியாக போகிறோம். இங்கே போனால் இங்கே லாஸ்ட்டில் ஒரு இது இருக்குது, பார்ப்போம். இது கரெக்டான வழியாக கூட இருக்கலாம். கரெக்டான வழி ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். இப்போ அடுத்த இது இருக்குது. அடுத்து நம்ம என்ன செய்யணுன்ட்டு இப்போ போனாக்கா சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி பண்ண வேண்டியிருக்குது. அதே இங்கே இந்த கேஸ் இருக்கும், அதில் படாமல் போகணுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பண்ணி போயிடணும். கரெக்டாக அந்த கேஸ் நம்ம மேலே பட்டுச்சுன்னா காலி ஆகிடுவோம். பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணி இந்த ரூமு கிராஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்த இடம். அடுத்து இந்த பிரின்ஸிபல் ரூமுக்கு போயிருக்கோம். போனோன்னா இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் பண்ணாக்கா நம்ம அந்த ரூமில் போவோம். சரி, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இது என்ன பதில் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு அவ்வளோவா ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, எனக்கு கொஸ்டின்லாம் ஆன்சரே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன், அதனால காலி ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி, இந்த வாட்டி கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு என்னவா இருக்கும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, எனக்கு தெரியல. சரி, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணும்.
ஓ, தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, எனக்கு உண்மையுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி இது போனதுனால அதில் போயிட்டோம், இந்த வாட்டி அதுவும் போயிட்டோம். இதெல்லாம் போன வாட்டி போனதுனால போயிட்டோம். எனக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போன வாட்டி இதில் போனோம்ல, இப்போ இந்த வாட்டி இதில் போவோம். இந்த வாட்டி இதில் ஓகே ஆயிடுச்சு. இப்போ 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் இதை கண்டுபிடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போட்டிருக்காங்களா, அது அது எனக்கு மல்டிப்ளை பண்ண தெரில. உடனே நான் கால்குலேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக நான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? ஆனால் இவ்வளோ பெருசெல்லாம் எனக்கு மல்டிப்ளை பண்ண தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கால்குலேட்டர் இருந்ததுனால நான் போட்டேன், இல்லைன்னா என்னால் கரெக்டாலாம் போட்டுக்க முடியாது. ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், நான் இதை பார்த்தே நான் போடலை. ஏன்னா நான் அப்படி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க, நான் கால்குலேட்டரில் தான் போட்டேன். ஓகேவா? அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரூமுக்கு போகிறோமா? இந்த ரூமுக்கு போனாலும் இங்கே அந்த நெருப்பு இது மாதிரி இருக்குது, அதில் படாமல் இதில் அந்த ஒவ்வொன்றும் அதுக்கு ஜம்ப் பண்ணி கரெக்டாக போகணும். பார்த்தீங்களா? இதுலேருந்து அதுக்கு, அதுலேருந்து அந்த இதுக்கு ஜம்ப் பண்ணணும், அதுலேருந்து இந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணணும். இப்படியே ஜம்ப் பண்ணி போகணும். இதில் வந்து கீழே, ஐயோ கீழே விழுந்துட்டோம். பார்த்தீங்களா? அது மாதிரி கீழே விழுந்து காலி ஆகிடும். மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து தான் வர வேண்டியிருக்கும். இது கொஞ்சம் தூரன்றதுனால ஃபஸ்ட்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டோம். சில நேரம்லாம் ரொம்ப பின்னால் விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து முதலேருந்து வரணும்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். பார்த்தீங்களா? இதில் ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த புக்கில் ஜம்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த புக்கு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடணும். ஓகேவா? அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து புதுசாக இன்னொரு இடத்த கண்டுபிடிக்கணும். இந்த ரூம்குள்ளே போகணுமா? எந்த ரூமுக்குள்ளே போகிறது? இந்த ரூமுக்குள்ளே போக முடியல. இப்போ எந்த ரூமுக்குள்ளே? அதுக்குள்ளே போகணும். ஐயோ, இதுவும் ரொம்ப கஷ்டமாச்சே. இதுலேயும் அந்த இடத்த கண்டுபிடிக்கதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். ரூமாக வருமா? நம்மளால கரெக்டான வழியவே கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில ரூமை திறக்கவும் முடியாது. நம்ம வந்து தேடி 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 தான் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்களா? இந்த ரூமுக்கு திறக்க முடியல. இந்த ரூமு வழி வரவே மாட்டேங்குது. அப்படியே சுற்றி 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 நானும் வந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த பக்கம் தான் போகலாம், எப்படி போகலாமா, இல்லை இந்த பக்கமாக போகலாமா, எப்படி போகலாம் அப்படின்னு நானும் பார்க்குறேன். வந்துக்கிட்டே இருக்குது, புதுசாக இடமே வந்துக்கிட்டு தான் இருக்குதா கண்டி நம்மளுக்கு கரெக்டான வழியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இதில் எந்த பக்கம் போகலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போகலாம்? அங்கே ஒரு வழி இருக்குது, அது வழியாக போய் பார்க்கலாம். ஓ, அந்த வழியாக போயிட்டோம். ஐயோ, வந்ததுக்கு வந்துட்டோம் போல இருக்குது. மறுபடியும் உள்ளவா வந்ததுக்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சுற்றி கடைசியில் பாருங்கள், நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதே இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ புது இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். பாருங்க, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இது வேறு இடமா? பார்ப்போம், போய் பார்க்குறோம். ஆட, மறுபடியும் அதே இடமா? மறுபடியும் உள்ளவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பி வந்துக்கிட்டே இருக்கோம். எந்த பக்கம் போக வேண்டியிருக்கோம்? எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுனா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எந்த பக்கம் போகணுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சாக்காச்சும் சொல்லுங்களேன். இங்கே பாருங்க, நானும் எங்கெங்கே சுற்றி வரேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரியுதா? வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சுற்றி வரேன், வழியே கண்டுபிடிக்க முடியல. பயங்கரமாக வழியை செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? நானும் அங்கே எங்கே வரேன். இந்த வாட்டியாச்சும் கண்டுபிடிச்சிருவோமா, இல்லைன்னா வந்த வழியாக போயிடுவோமா? பார்ப்போம். இந்த பக்கம் அப்படியே போய்கிட்டே இருக்கிற பார்ப்போம், இந்த பக்கம் வழி வருதானே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வழியை எந்த வழியும் காணுமே. மூடி இருக்க வழி தான் வருது. எங்கே இருக்கும்? இப்படி இருக்குமா? இங்கே ஒன்று இருக்குது, வந்த வழியாது பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். புது இடம். இங்கே 3 இது வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து போட சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வந்து போட்டாக்கா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். வாங்க தேடலாம். அந்த ரெட்டு ஒன்று இருக்குது, சரி எடுத்துட்டோம். எடுத்துட்டு அடுத்தது தேடுறோம். அடுத்தது எங்கே இருக்குது?
நம்மளுக்கு தெரியலையே எங்கே இருக்கும். சரி எடுத்ததை போட்டுருவோம். மீதி 2 இது இருக்குது. இது வழியாக போய் பார்ப்போமா? இல்லை, வந்த வழி அது. இது வந்துச்சு பாருங்கள். அங்கே வச்சுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்குள்ளே படாமல் போனோம். இந்த இது சுற்றுது இல்லை, அதுக்குள்ளே மாட்டாமல் போனோம். மாட்டினோன்னா காலியாகிடும். ஐயோ காலியாகிட்டோம். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு இடம் தெரிஞ்சிச்சு, வாங்க அது வழியாக போய் ட்ரை பண்ணுவோம். ஆனால் மாட்டாமல் இருந்தாக்கா டக்குன்னு எடுத்துடலாம். பார்ப்போம். இந்த வாட்டியாச்சும் மாட்டாமல் உள்ளே போனோம், எடுக்கணும், கரெக்டாக வந்துடணும். ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்குது. இதில் எப்படி மாட்டாமல் போகிறான்னு பார்ப்போம். இதில் வேறு அந்த எழுத்து வேறு குறுக்க வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனால் இந்த மாதிரி வருதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோ தெரியவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படினாலும் நல்ல கேம் எடுத்து விளையாண்டு போகணுன்னு நம்ம பார்க்குறோமா, ஆனால் இதெல்லாம் ஏன் இப்படி வருது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவில்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஐயோ காலி ஆகிட்டேன். நம்ம எது மேலே இங்கே பாருங்க, மறுபடியும் அந்த இடத்துலேருந்து இப்போயே திருப்பி அந்த இடத்துல வந்துட்டு போனால் எவ்வளோ லேட்டாக சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு தெரியல, தெரியாதனால தானே. அடுத்த வாட்டி அது தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம அதே மாதிரி செஞ்சிடலாம். பார்ப்போம். இந்த வாட்டி மாட்டவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எடுத்துடணும். போன வாட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பி இதே தப்பு பண்ணுறோம். உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டோம். எடுத்தாச்சு. இனிமேல் மாட்டாமல் வெளியே வரணும். வந்தாச்சு, வந்துட்டோம். இதுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 எடுத்துட்டோம். இன்னொன்று கண்டுபிடிக்கணும். இன்னொன்று எங்கே இருக்குது இப்போ தேடணும். உங்களுக்கு எங்கன்னா தெரிஞ்சாக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பட்டன் அழுத்திட்டா இன்னொரு ரூட்டு காட்டுது. அது வழியாக போகணும் போல இருக்குது. அந்த ரூட்டு இல்லை, வேறு. இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்களா நெருப்பாளையம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெருப்பாளையத்தை தாண்டி போகணும் போல இருக்குது. அப்போ எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சேலஞ்சு வச்சுருக்காங்க. இது வழியாக நீங்கள் வெளியே போகவே முடியாதுன்னு சேலஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் அந்த சேலஞ்சை வச்சுருக்காங்க பொழுது. நம்ம போய் எடுத்துட்டோம், திரும்பி வரோம். அப்படியே குதிச்சு வந்துடணும். இல்லை மாட்டோன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து தான் வரணும். வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அதில் வைக்கணும். அதில் வச்சோன்னையும் புது இடம் ஓப்பன் ஆகும். புது இடம் வழி எது, அதை இப்போ கண்டுபிடிச்சி அது வழியாக நம்ம போனோம். புது வழி எது, இது இல்லை. புது வழியவும் கண்டு தான் பிடிக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இதுதானா? இது இல்லை. இதுவா? இதுதான். இந்த பாருங்க, நோட் புக்கில். இது வரைக்கும் நோட் புக்கில் தானே குதிச்சு போனோம். இப்போ வந்து மாற்றிட்டாங்க. இப்போ நோட் புக்கில் இதில் குதிக்கக்கூடாது. நோட் புக் மேலே படாமல் போனோம். அப்படியே குதிச்சு பாருங்க. இங்கேருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும். எப்படி? இங்கேருந்து இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இந்த பக்கம் அப்படியே ஜம்ப் பண்ணி போனால் இங்கே கதவு ஒன்று இருக்குது. இந்த கதவு வழியாக போனோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதவு இது பார்த்தா இடம் மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது புது இடம் தான். இது பாருங்க, ராக்கெட் மாதிரி வருதா. அந்த ராக்கெட்லாம் நம்ம மேலே பற்றக்கூடாது. பட்டனா கூட காலி ஆகிடும். ஆனால் பேப்பர் ராக்கெட் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கூட படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது கூட படாமல் தான் நம்ம போகணும். இப்போ இதை வாங்குறியான்ற நம்மக்கிட்ட வாங்க எங்கே காசு இருக்குது. ரோபில் காசு நம்மக்கிட்ட இருக்குது இல்லை. அதனால் அந்த பக்கம் போகக்கூடாது. வழி எதில் போகணும்? ஐயோ இதுனா ஃப்ரெண்ட்ஸ், இதை திறந்து உள்ளே போச்சோடி கீழே விழுந்துட்டோம் சுத்தமாக. அப்போ எதில் தான் போகிறது? மறுபடியும் இதே இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், புது இடத்துக்கு போகலான்னு பார்த்தா இருக்கிற இடத்துக்கே திருப்பி கொண்டு வந்து நிறுத்திடுறானுங்களே. பார்த்தீங்களா, அதே இடம். சரி என்ன பண்ணுறது? அப்போ இது வழியாக போனால் இங்கே தான் வந்திருக்கோம். இந்த ராக்கெட்டு தான் விட்ருக்கானுங்க. இந்த ராக்கெட்டை தாண்டி தான் போகணும் பொழுது. நம்ம ஏற்கனவே தாண்டி தானே ஃப்ரெண்ட்ஸ் போனோம். மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து விட்டுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம வழி தெரியாமல் வந்துட்டோமோ பார்ப்போம். ஓ, இது வழியாக உலகம். மறுபடியும் இதே இடமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாருங்கள். போன வழியாக வந்திருக்கோம் பாருங்கள். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது புது இடம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியில் மட்டும் கால் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது தண்ணியில் கால் படாமல் அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம். அவ்வளோதான். இப்போ இன்னும் புது இடம் வந்திருக்கோம். ஐயோ, இங்கே நான் கவனிக்கலையே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கேஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேஸ் இல்லாத போது போனோம். இங்கே பாருங்கள், கேஸு. இப்போ கேஸ் வருது பாருங்கள். கேஸ் வரும்போது நம்ம போகக்கூடாது. கேஸ் இல்லாத போதும் ஜம்ப் பண்ணி போனோம். இங்கே ஐயோ, அந்த இதில் மெரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க அடுத்த வாட்டி கரெக்டாக பண்ணிடலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதனால் ஈஸியாக முடிச்சிடலாம். போன வாட்டி தெரியாமலே அந்த கேஸ்லேயே நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஜம்ப் பண்ணிட்டேன். கேஸ் இப்போ வருதா? ஐயோ, மறுபடியும் அதுலேயே மெரிச்சிட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிற்கிற இடத்துல நான் கேஸ் வருது கொஞ்சம் தள்ளுறேன் பாருங்கள், அந்த இடத்துல கேஸ் கீழே மெரிச்சிடுறோம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இந்த இடத்துல என்ன எப்படி போனோம்? இந்த இடத்துல எப்படி போகணும்னு பார்க்குறேன். அந்த பச்சையாக இருக்குதே, அதில் படாமல் போகணும் ஃப்ரெண்ட். ஜம்ப் பண்ணி போகணும். பார்த்தீங்களா, இப்படி தான் போகணும். வந்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஓ, அந்த இதில் ஜம்ப் பண்ணணுமா? விதவிதமாக செட் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மேலெலாம் ஜம்ப் பண்ணி போகணும். இது மேலே ஏறி போகணும். இப்போ ஏனியில் ஏறி போகணுன்னு இந்த இடம் வந்துச்சா? இந்த இடத்துல எப்படி போகணும்? ஓ, தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்த இடமா புது இடமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏற்கனவே வந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்த இடத்துக்கே திருப்பி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மறுபடியும் புது இடத்துக்கு போகாமல் நம்மளை அந்த வந்த இடத்துக்கே திரும்பி வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வழியாக போனால் புது இடம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணால் ஜம்ப் பண்ணி ரப்பர் இருக்குது, ஆப்பிள், என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் ஜம்ப் பண்ணி வந்தோம். இங்கே வந்தால் என்ன செய்ய சொல்கிறாங்க? இது மேலே ஜம்ப் பண்ணி போக சொல்கிறாங்க. அவ்வளோதான், இப்படியே ஜம்ப் பண்ணி போனோம். இது கதவு திறக்கணுமா? எந்த கதவு இதை திறக்கிறது? இது இது வழியாக போய் இது வழியாக போகிறோம். ஜம்ப் பண்ணி போயிட்டோமா? இப்போ வெளியே வந்துட்டோம். நான் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? நம்ம கீழே விழுந்துட்டோம். அந்த ரூமை திறந்த உடனே கீழே விழுந்துடுறோமே, என்னவா இருக்கும்? என்ன இது? அது கரெக்டாக தானே வந்தோம்? கரெக்டாக தானே ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம்? நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ, கீழே விழுந்துட்டோம். ஏன் இங்கே கீழே விழுந்துட்டோம்? நம்ம கரெக்டாக வழியாக வரோமா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக தானே வரோம். கரெக்டாக தான் வரோம். ஆமாம், இப்படி தான் வரணும். அப்புறம் எப்படி? ஓ, இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணணுமா? எங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஓ, இந்த ஸ்கேல் வழியாக போய் இதை ஜம்ப் பண்ணி போயிட்டு இந்த ரூம் இருக்குது. எந்த ரூமு திறக்கிறது? எந்த ரூமை திறக்கணுன்னே தெரியலையே. இது எந்த ரூமு? ஆனால் எங்கே போகணுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதுதான் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ, ஓ, இங்கே எப்படி தெரியுமா? இப்படி ஜம்ப் பண்ணும்போது கீழே அந்த பச்சையாக இருக்குது பாருங்க, அதை மெரிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அந்த பச்சை கோடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா, அதை கூட மெரிச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அதை மெரிச்சிட்டோம், காலி ஆகிடும். பார்த்தீங்களா, அதெல்லாம் மிதிக்காமல் ஜம்ப் பண்ண வேண்டியது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், குதிக்கிற இடம்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம கஷ்டப்பட்டு குதிக்கிறோம், அவனுங்க போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ, பரவாயில்ல, நம்மளை அவனுக்கு பாவனும் விட்டானுங்க போல இந்த வாட்டி. எப்பயும் அப்படி விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி விட்டானுங்க. ஏன்னா நம்ம இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சி விட்டானுங்க போல. சரி, ஓகே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண. ஐயோ, இது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட். இது கரெக்டான வழியில் போகணும். எது கரெக்டான வழின்னே தெரியாது. நம்ம காலை வச்சோம் காலி ஆகிடுவோம். ஒவ்வொரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். அந்த 2 இல்லைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா? இப்போ இதில் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரூமை திறந்தோடனையும் இது என்ன புது இடமா இருக்குதே, இது என்ன பண்ணணும் பார்ப்போம்.
கேட்டை திறந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியவே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்ம ரோட்டு வெளியே வந்துட்டோம். அவனுக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க, சேலஞ்ச் பண்ணாங்க. நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, வெளியே வந்துட்டோம். பார்ப்போம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை இன்னும் ஸ்டேஜ் இருக்குதா, இல்லை இது முடிஞ்சிச்சான்னு பார்ப்போம். நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கேட்குறாங்க, நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதை வந்து அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இந்த வாட்டி நாங்கள் வின் பண்ணிட்டோம். அடுத்த வாட்டி புது இடம் வந்தோடனே நம்ம போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.